गुरुर् ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर् साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். பொங்கல் முடிஞ்சு போச்சு, தையும் பிறந்தாச்சு. நம்ம ஜாதகத்தில் எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் தை பிறந்தால் வழி பிறக்கும். இந்த வழி பிறக்குமா? நம்ம ஜாதகத்தில் விடிவு காலம் உண்டா? 12 மாதங்களில் இல்லாத சிறப்பு இந்த தை மாதத்துக்கு மிகப்பெரிய சிறப்பு. தை பௌர்ணமி, தை அமாவாசை, தை பூசம், தை பொங்கல் அப்படின்னு இந்த தை மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பான நாளாக தான் நம்ம எதிர்பார்க்குறோம். இதை ஏன் நம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம், நாகதோஷம், ராகுதோஷம், திருமணத்தடை இப்படிப்பட்டதுக்கெல்லாம் இந்த தை மாதத்தில் சில தான தர்மங்கள், ஏன் வனபோஜனம், சமுத்திர ஸ்நானம், இதெல்லாம் மிகப்பெரிய ரகசியம். இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் செஞ்சால் அந்த ஜாதகத்தினுடைய கிரக தோஷங்கள் மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியம், வியாதி போகும். சமுத்திர ஸ்நானம் எதுக்காக? இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, நான் சென்னையில் தான் இருக்கேன். ஒரு 35 வருஷம் அனுபவம். ஜோதிடம், எண்கணிதம், வாஸ்து, பெயரியல், குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறது, அந்த வாஸ்துவில் எப்படியெல்லாம் எளிமையாக இடிக்காமல் கொள்ளாமல் பரிகாரங்கள் செஞ்சு அந்த வாஸ்துவை கிளியர் பண்ணலாம். அதே மாதிரி கண் திருஷ்டி, இதற்கெல்லாம் வியாதிகள், இதுக்கு தீர்வு உங்கள் ஜாதகத்தில் என்ன? அந்த ஜாதகத்தில் எப்படியெல்லாம் செல்வம் பெருகணும்? இடமாற்றம் வருமா? தொழில் செய்யலாமா? வியாபாரம் செய்யலாமா? ஏற்கனவே நமக்கு உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன? வழக்குகள், வியாஜ்யங்கள், இந்த தை மாதத்தில் செய்கிற தானங்கள், தர்மங்கள், ஏன் வனபோஜனம்னு சொல்கிற ஒரே ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே போய் நீங்கள் வனத்தில் தங்கி செஞ்சால் அது மிகப்பெரிய தானமாக இருக்கும். அதுதான் ஜோதிடத்தினுடைய சாஸ்திர விதி. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா, சென்னையில் நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் பாஷா தெரு நம்பர் 66 இருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதோ உங்களுக்கு அந்த அட்ரஸ் பார்க்குறீங்க. அந்த அட்ரஸ், அந்த ஃபோன் நம்பரை எல்லாத்தையும் எழுதி வச்சுங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த பூஜை பொருட்கள், பலம்புரி சங்கு, நவரத்ன ராமர் ஜாதகம், ஏன்னா உங்களுக்கு ஸ்ரீராம நவமி வரப்போகுது, சிவராத்திரிக்காக அந்த ஸ்படிக லிங்கங்கள், இந்த பூஜை பொருட்கள் அத்தனையுமே அதில் லிஸ்ட்டு போயிருக்கு. உங்களுக்கு என்ன தேவையோ வாங்கிக்கலாம். ஸ்படிக பிரேஸ்லெட்ஸ், ஸ்படிக மாலைகள், தாமரை மாலைகள், இது எல்லாம் காலத்துக்கும். இப்போ ஒரு வைரம் வைடூரியம் போடுறதா இருந்தால் ஒரு குறிப்பிட்ட காலம், அந்த மகாதிசை இருக்கிற வரைக்கும் தான் போட முடியும். ஆனால் இதையெல்லாம் காலத்துக்கும் உபயோகப்படுத்தலாம். இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் வலம்புரி சங்கு தண்ணி வச்சு வழிபட்டீங்க இல்லையா, பன்னீர் ஊற்றி வழிபடுங்க. இந்த தை மாதம் முழுவதுமே தண்ணீருக்கு பதில் பன்னீர் ஊற்றி வழிபடுங்க. இந்த தை அமாவாசை உள்ள ரகசியங்கள் மிகப்பெரிய விசேஷங்களை நமக்கு கொடுக்கும். அதனால்தான் கார்த்திகை மாதத்தில் நம்ம மூதாதையர்கள் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க, மார்கழி மாதத்தில் நம்மளோட இருந்தாங்க. இப்போ இந்த தை மாதம் நம்மளை எல்லாம் வாழ்த்திட்டு போகணும். அந்த வாழ்த்து எப்படி இருக்கணும்? அதுதான் பெரியவங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய சூட்சுமம். இங்கே பாருங்கள், இந்த தை அமாவாசை எப்படி நமக்கு அந்த காந்த அலைகளை சந்திரனும் சூரியனும் கொடுக்குது. இதையெல்லாம் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து உங்கள் ஜாதகத்தை பார்த்து இந்த சந்திரனும் சூரியனும் இருக்கிற இடம் எங்கன்னு பார்க்கணும். 12 அமாவாசைக்கு இல்லாத ரகசியம் இந்த தை அமாவாசைக்கு அப்படி என்ன பெரிய ரகசியம்? அப்படி என்ன காந்த அலை? இதில் கிரகதோஷம் எப்படி போகும்னா, பொதுவாகவே ஆயுள்காரகன்னு சொன்னால் சனீஸ்வரர் தான். அவர் அந்த மகர ராசியில் இருக்கும்போது தான் சூரியன் அங்கே பிரவேசிக்கும்போது ஜோதி, மகர ஜோதி, இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் சந்திரனும் சேர்ந்து வர்ற நாள் தான் தை அமாவாசை. ஆயுள்காரகன்னு சொல்லக்கூடிய மகரத்தில் போய் சூரியனும் சந்திரனும் ஆத்மகாரகனும் பித்ருகாரகனும் மாத்ருகாரகனும் இருக்கிறதுங்கிறது உங்கள் ஜாதகத்தில் தீராத வியாதிகள், அடிக்கடி தொந்தரவுகள், இது எல்லாம் எப்படி தீரணுங்கிறதுக்கு இந்த மாதம் விடுதலை காலம். இப்போ கூட ஒரு காலர் வந்திருக்கார். அவருக்கு என்ன பிரச்சனை, அவருடைய பிரச்சனைக்கு என்ன தீர்வு,
எந்த கோவிலுக்கு போகலாம், என்ன தானம் செய்யலாம், நீங்களும் பார்க்குறீங்க. அவருக்கு எப்படி எல்லாம் தீர்வு அப்படிங்கிறது ஜோதிடத்தில் இருக்குது. வணக்கம், நல்ல நேரம் சார். வணக்கம் சார். சொல்லுங்கள். வெங்கடரமணன் சார். சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க வெங்கட்ரமணன்? நான் சென்னையில இருந்து பேசுகிறேன் சார். சென்னையில் எங்கே? சென்னையில் அம்பத்தூர்லேருந்து பேசுகிறேன் சார். வெரி குட். எதுக்காக நான் கேட்டேன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நீங்கள் சென்னை அப்படின்னு சொன்னீங்கன்னா, சென்னையில் எவ்வளவோ தேவாதிகள் அந்தந்த ஊரில் இருக்காங்க. உங்கள் கோவிலுக்கு உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே எங்கே சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு தான் சென்னையில் எங்கே சொல்லுங்கள் சார். டேட் ஆஃப் பர்த் 20/5/69 சார். ஓகே. எத்தனை மணிக்கு? இரவு சார். ஒரு அப்ராக்சிமேட் டைம் சொல்லுங்கள் சார். 9 இருக்கும் சார். வெரி குட், கரெக்ட். எந்த ஊரில் பிறந்தீங்க? நான் பிறந்தது வியாசர்பாடி சார். ரெண்டே சமாச்சாரம் தான். வருமானங்களும் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் படுத்துது, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், வயிறு, நரம்பு. அதுலேயும் கடந்த ஒரு வருஷமாக தொழில் உங்களை போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு, வருமானங்கள் பாதிக்குது. இதுதான் உங்கள் கேள்வி என்ன, கரெக்டுங்களா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். தொழில் தான் சார் எனக்கு சார். ஆமாம். என்ன தொழில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பிரிண்டிங்கில் இருந்தேன் சார். ஓகே. பிரிண்டிங்கில் இருந்தேன், இப்போ வந்து மாறி டிரைவராக இருக்கேன் சார். நீங்கள் கவலையே படாதீங்க, மீண்டும் உங்களுக்கு சுய தொழில் வரப்போகுது. ஆனால் நீங்கள் எந்த இடத்துல தப்பு பண்ணீங்கிறத புரிஞ்சுங்க. இது ஒரு அனுபவ காலமாக உங்களுக்கு இருந்து போச்சு, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. காஸ்ட்லி அனுபவமாக போயிடுச்சு. பணத்தை கொடுத்து நீங்கள் அனுபவத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க, கரெக்டா? ஆமாங்க சார், ஆமாங்க சார், ஆமாங்க. ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, குளத்துல போட்ட பணத்தை குளத்துல தான் எடுக்க முடியும், புரியுதுங்களா? அதனால் அந்த குளத்திலே தான் எடுக்க முடியும். மீண்டும் நீங்கள் அந்த பிரிண்டிங் தொழிலை செய்யலாம், தப்பு இல்லை. ஆனால் மீண்டும் அந்த தவறுகள் செய்யாமல் உங்கள் நேரடி பார்வையில் செய்யுங்க. அதுலேயும் உங்களுக்கு இப்போ புதன் தசை நடந்துக்கிட்டு இருக்கு, நல்லா தான் இருக்குது. நிதானமாக பொறுமையாக சின்னதாக ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஜாப் ஆர்டர் வாங்கி முதல்ல செய்யுங்க. டிரைவிங்க்கும் போங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு ஆர்டர்ஸ் பிக்கப் பண்ண பிறகு நல்லாயிருக்கும். அதுலேயும் இந்த மார்ச் மாதத்திலிருந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். வாலீஸ்வரர் கோவில்னு சென்னையில் மயிலாப்பூரில் இருக்குது. வாலீஸ்வரர் கோவில், அந்த கோவிலில் பஞ்ச லிங்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு அபூர்வ ஸ்தலம். அந்த அபூர்வ ஸ்தலத்தில் ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பஞ்சலிங்கம் இருக்கிற இடத்துல அந்த இடமே சூடாக இருக்கும். அது ஒரு ஜீவ சமாதி, ஒரு சித்த சமாதி. மயிலாப்பூர் முண்டகக்கன்னியம்மன் கோயிலில் பக்கத்தில் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எங்கள் ஆஃபீஸை தொடர்பு கொண்டு பன்னீர் வாங்கிட்டு போய் சந்தனமும் பன்னீரும் கலந்து அந்த ஜீவ சமாதியில் சித்தர் வாழக்கூடிய அந்த பஞ்சலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். முதல்ல ஒரு வழி பிறக்கும். எதை தொட்டாலும் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்க, அந்த கன்ஃபியூஷன் போகும், நல்லா இருக்கும். பயப்படாதீங்க. உங்களுக்கு ஜாபை விட தொழிலில் ஜெயிப்பீங்க. அந்த அனுபவம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். நீங்கள் வெற்றி பெறலாம். 2017 உங்களுக்கு நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். உங்கள் ஜாதகத்தை கொண்டு வாங்க. நீங்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்ன கேட்குறீங்க, உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் எப்படி சார் வாங்கணும்? நீங்கள் பாருங்கள், இந்த நம்பர், இந்த டெலிஃபோன் நம்பரை நோட் பண்ணி உடனே ஃபோன் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வாரம் இந்த மாதம் முழுவதாக இருக்கேன், தாராளமாக நேரில் வாங்க. குடும்ப ஜாதகம், குறிப்பாக உங்கள் வீட்டினுடைய ஸ்கெட்ச் எனக்கு வேண்டும். ஒரு காலரை பார்த்துட்டு அது ஏன்னு நம்ம பேசுவோம். வணக்கம், நல்ல நேரம். சொல்லுங்கம்மா. ஹலோ, வணக்கம் சார். என் பேர் ரதிமாலா. சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? பட்டுக்கோட்டையிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள், என்ன யாருக்கு பார்க்கணும்? எனக்கு பார்க்கணும். டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 5/5/1985. உங்களுக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது சார். இல்லைம்மா, ஒரு நிமிஷம் கொஞ்சம் இருங்க. டேட் டைம் சொல்லுங்கள். 10:40 AM. வெரி குட். அதாவதுமா, நீங்கள் இந்த நிகழ்ச்சி எவ்வளோ நாளாக பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் இந்த ராஜ் டிவியில் உள்ள இந்த நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு யார் ஃபோன் பண்ணாலும் நீங்கள் எதுக்காக கூப்பிட்டீங்கன்னு சொல்கிற நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. நீங்கள் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டே வந்தீங்கன்னா அவங்க டேட் ஆஃப் பர்த் சொன்னோடனே நீங்கள் எதுக்காக தான் கூப்பிட்டீங்க கரெக்ட் அப்படின்னு சொல்லுவேன். அது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய நாலேஜை காட்டணுன்றதுக்காக இல்லை. இந்த கிரகங்களுக்கு, இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு இவரால் தீர்வு காணணுங்கிறது விதி. எந்த ஜோதிடரால், எந்த டாக்டரால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் தீரணுங்கிறது விதி. எந்த இன்ஜினியரால் எந்த வீட்டை யார் கட்டணும்னு ஒரு விதி. இன்ஜினியராக இருக்கலாம், கான்ட்ராக்டராக இருக்கலாம், அவர் வீடு அவரே கட்ட முடியாது. அந்த மாதிரி
உங்கள் பிரச்சனைக்கு நானே விடிவு சொல்கிறேன், கவலைப்படாதீங்க. உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன பிரச்சனைனாமா, கடந்த 7 வருஷமாக 7.5 சனியின் காலம். முதல்ல குழந்தை பாக்கியம் உண்டு, அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுங்க. மனோபயத்தை விடுங்க. உங்கள் ஜாதகத்தில் என்ன பிரச்சனைனா, சூரிய புத்திரி நீங்கள். இது பப்ளிக் ப்ரோக்ராம்ன்றதுனால எந்த ப்ரோக்ராம் பற்றியும் யாரை பற்றியும் நம்ம விவாதம் செய்யலாம். ஆனால் இந்த குழந்தை பாக்கியம், இந்த வியாதிகள் பிரச்சனைக்கு நீங்கள் என்னுடைய ஆஃபீஸை தொடர்பு கொள்ளுங்கள். வரும்போது உங்கள் கணவர் ஜாதகத்தையும் கொண்டு வாங்க. 20 ஜாதகத்தையும் வச்சு பார்த்து உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு. ஆனால் யூட்ரஸ்லேயும் யூரினரி ப்ராப்ளத்துலேயும் கொஞ்சம் இருக்குது. அதுக்கு டாக்டரை தான் பார்க்கணும். கவலைப்படாதீங்க. எந்த ஊரில் இருக்குதுன்னு சொன்னீங்கம்மா? ஹலோ, பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டையில் இருக்கிறதுக்கு நான் அங்கேயே டாக்டர் சொல்கிறேன். நீங்கள் தாராளமாக செய்யுங்க, ஈஸியாக ஜெயிக்கலாம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அதாவது இந்த தை மாதத்தில் தை அமாவாசைக்கு நம்ம சில தான தர்மங்கள், நம்ம தாய் தகப்பனுக்கு நம்ம தாத்தா பாட்டிக்கு நம்ம தான தர்மம் செய்ய போகிறோம். நான் கூட சொன்னேன், போகி பண்டிகைக்கு துணியெல்லாம் வச்சு வழிபடுவோன்னு. அப்படி நம்ம மூதாதையர்களுக்கு செய்கிறதுனால என்னென்னா, அவங்க இந்த மாதம் மேலுலகம் திரும்பி செல்கிறார்கள். நம்ம பேரப்பிள்ளைங்களை அவங்கெல்லாம் வாழ்த்திட்டு பிரமாதமாக நீங்கள் இந்த ஆண்டு நல்லா சிறப்பாக இருக்கணும்னு அந்த கிரகதோஷம் போகிறதுக்கு வாழ்த்திட்டு போவாங்க. அதனால்தான் சொல்கிறேன், நான் எங்கே இருக்கேன், இந்த வாரம் இந்த மாதம் முழுவதும் நான் எங்கே இருக்கேன், இந்த பூஜை பொருட்கள் நான் என்ன வாங்கணும், அதே மாதிரி இந்த தை மாதத்துக்கு நான் எப்படியெல்லாம் சிறப்பாக கொண்டாடணும், என்னுடைய கிரகதோஷத்தை எளிமையாக போக்குற வழி என்ன, அப்போ உங்களை எப்படி சார் நான் வந்து பார்க்கணும். நிறைய பேர் இந்த அப்பாயின்மெண்ட் கேட்குறீங்க, அவசியமே இல்லை. இதோ உங்கள் பார்வைக்கு என்னுடைய ஆஃபீஸ் அட்ரஸ், அந்த ஃபோன் நம்பர், அப்பாயின்மெண்ட் எப்படி வாங்கணும், நான் சென்னையில் இருக்கிற அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் எப்படி வரணுங்கிற வீடியோ விஷுவல் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தாராளமாக வாங்க. நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு குருவாக உங்களுக்கு வழிகாட்டுவேன். இதோ உங்கள் பார்வைக்கு என்னுடைய அட்ரஸ். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஜோதிடம், எண்கணிதம், வாஸ்து, பெயரியல், கிராஃபாலஜி, ராசிக்கற்கள், கைரேகை, பிரச்சன்னம், சாமுத்திரிகா லட்சணம் மூலம் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும். ஏஆர் பாலகிருஷ்ணா ரெட்டி, நம்பர் 52/66, பாஷா தெரு, வலம்புரி விநாயகர் கோவில் அருகில், சூளைமேடு, சென்னை 94. தொலைபேசி எண்கள் 94440959. வெப்சைட் www.astroreddy.com. ஏஆர் பாலகிருஷ்ணா ரெட்டி என்ற யூடியூப் முகவரியிலும் இந்த நிகழ்ச்சிகளை கண்டு களிக்கலாம். நுங்கம்பாக்கம் ரயிலடி வெளியே வந்தவுடன் நெல்சன் மாணிக்கம் ரோடு, இடதுபுறம் சூளைமேடு நெடுஞ்சாலை, நெடுஞ்சாலையில் வலதுபுறம் 4வது தெரு பாஷா தெரு, பாஷா தெருவின் நடுவில் வலம்புரி விநாயகர் கோவிலில் நின்று அவரை வணங்கி உங்கள் வலதுபுறம் பாருங்கள், சிறிய தெரு, அதில் 4வது வீடு, தரைதளம்தான் ஆபீஸ். வலம்புரி விநாயகர் அங்கேயும் உங்களை வரவேற்பார். ஜோதிடரை நீங்கள் சந்திக்கும் நேரம் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை, மாலை 4 மணி முதல் 7 மணி வரை. நான் கூட ஜோதிடத்தில் பரிகாரம் சொல்லும்போது அந்த சூட்சுமங்களை தெரிஞ்சு செய்யணும். அந்த மூலிகை பொடி, மூலிகை திரியில் தூபமும் தீபமும் போட சொல்லுவோம். அது எதுக்காகன்னு முதல்ல புரிஞ்சுங்க. தூபம் போட்டால் பிரயோஜனம் இல்லை.
ஆனால் அதில் இருந்து வர்ற வாசம், அந்த வாசத்தை அந்த ஜாதகர் வந்து சுவாசிக்கணும். அந்த வீட்டில் அந்த வாசனை இருந்தால் வாஸ்து தோஷங்கள் போகும், கண் திருஷ்டிகள் போகும். இதுதான் ரகசியம். அந்த ஜோதிடத்தில் தை மாதத்தில் வாஸ்துக்காக சங்கு ஸ்தாபனம் செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லது. வரப்போகிற சிவராத்திரிக்கும் அந்த ஸ்ரீராம நவமிக்கும் நவரத்ன ராமர் ஜாதகம் இப்போவே வாங்கி வச்சு நீங்கள் வழிபட்டால் உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல கணவன் மனைவி கிடைப்பார்கள். அது மட்டுமல்ல, நல்ல குழந்தைகள் சந்தானம் கிடைக்கும். இந்த அமாவாசை எப்படியெல்லாம் சூரியனும் சந்திரனும் ஒரே இடத்துல, கீழே பாருங்கள் சூரியன், மேலே சந்திரன், ஆகாயத்தில் இந்த கிரகங்கள், சூரியனது கதிர்கள் எப்படியெல்லாம் வீச்சு இருக்குது. இந்த காந்த அலைகள் மனிதனுக்கு மகரத்தில் இருந்து வந்து சனியனது தாக்கமும் கட்டாகி 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, இது எல்லாம் விலகக்கூடிய சனி மகாதிசையினுடைய கர்மம் போகக்கூடிய சில பேருக்கு சூரியன் வந்து மாரக திசையாக இருக்கும், சந்திரனே மாரக திசையாக இருக்கும், சளி பிரச்சனையினால் மாரகம், சூரியன் வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்னால் மாரகம், சனி வந்து நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளாக மாரகம். அவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் தான தர்மங்கள் செஞ்சு அந்த கண்டத்தை ஜெயிக்கலாம். அதே மாதிரி பணப்பிரச்சனைக்கு சனியை போல கொடுப்பார் இல்லை, மிகப்பெரிய ரகசியம். சனியை ஆயுள்காரனாக இருந்தாலும் சனி கொடுத்தால் நிரந்தரமான செல்வமாக இருக்கும். எல்லாரும் 7.5 சனின்னு பயப்படுறோம், ஆனால் சனி ஒருத்தன் கொடுத்தால் அது நிரந்தர செல்வமாக இருக்கும். நம்ம பேர பிள்ளைங்கள்லாம் அதை அனுபவிப்பாங்க. 4வது 5வது தலைமுறை அந்த சொத்தில் இருந்து வர்ற வருமானத்தை சாப்பிடுவாங்க. அதனால் வெறும் சனியினாலே பயப்படாமல் தை மாதத்தில் எளிமையாக எப்படியெல்லாம் பரிகாரம் செய்யலாம், உங்கள் ஜாதகத்தை கொண்டு வாங்க, குடும்ப ஜாதகத்தை கொண்டு வாங்க. இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் நான் சென்னையில் தான் இருக்கேன். ஒரு அப்பாயின்மெண்ட்டு ஏன் வாங்க சொல்கிறேன்னா, நீங்கள் எளிமையாக வந்து அருமையாக என்னை பார்த்துட்டு நிதானமாக பொறுமையாக பேசிட்டு உங்கள் குடும்ப ஜாதகத்தை பார்த்துட்டு, வெறும் ஜாதகம் மட்டுமே ஒருவனது வாழ்க்கைக்கு வெற்றி தராது. வாஸ்து கூட சில நேரங்கள் நமக்கு பிரச்சனையை கொடுக்கும். அந்த வீடு வாங்கினதுலேருந்தே பிரச்சனையாக இருக்கும். இந்த தை மாதத்தில் அந்த வாஸ்து பிரச்சனையை ரெக்டிஃபிகேஷன் பண்ணால் ஜாதகத்துலேயும் பிரச்சனைகள் தீருங்கிறது தான் மிகப்பெரிய ரகசியம். அதனால தான் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறேன். இப்போ கூட ஒரு காலர் வந்திருக்கார். அவருக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு, எந்த கோவிலுக்கு போகலாம், என்ன தானம் செய்யலாம், இந்த தை மாதத்தில் அந்த ஜாதகருக்கு என்ன தீர்வு, வாங்க பார்க்கலாம். வணக்கம், நல்ல நேரம், சொல்லுங்கள். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கள். என் பையனுக்கு திருமணத்துக்காக தான் கேட்கலாம்னு இருந்தது சார். டேட் ஆஃப் பர்த் கொடுங்கம்மா. டேட் ஆஃப் பர்த் 2/11/86 சார். 2/11/86 சார். ஓகே, எத்தனை மணிக்கு பிறந்தாங்க? காலையில 6:40 பிறந்தா சார். எந்த ஊர்லம்மா? திண்டுக்கல்ல பிறந்திருக்கான் சார். இப்போ எங்கே இருக்காங்க? இப்போ அவன் ஈரோட்டில் இருக்கான் சார். அகலமான நெற்றி, சின்ன வயசில் ஒரு 15 வயசுக்குள்ள ஒரு அடிப்பட்ட தழும்போ மருவோ மச்சமோ நெத்திலையோ முகத்திலையோ தலையிலையோ ஒன்று இருக்குமா? கரெக்டா சொல்லுங்க, இருக்கா இல்லையா? நல்லா கவனிக்கல சார் நான். என்னம்மா, கண்டிப்பாக இருக்கும். இவருக்கு 30 வயசு 2 மாதம் 7 நாள். இவருடைய ஜாதகத்தில் திருமண வாழ்க்கை இந்த 7.5 சனியில் பண்ணியிருந்தீங்கன்னா இருதார தோஷமாக மாறி இருக்கும். நீங்கள் கும்பிட்ட குலதெய்வமும் இந்த குலதெய்வ வழிபாடும் இவ்வளோ நாள் காப்பாற்றிட்டு வந்தது ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு மார்ச் மாதத்துக்கு பிறகு அற்புதமான எதிர்காலமும் நல்ல வாழ்க்கையும் வரும். இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு என்னுடைய ஆஃபீஸில் தொடர்பு கொள்ளுங்க. நான் உங்களுக்கு எளிமையான சில பரிகாரங்கள். எங்கம்மா இருக்கீங்க? திண்டுக்கல்லையா? பழனியில் இருக்கு சார். பழனியில் இருக்கீங்க. மூங்கிலணை காமாட்சின்னு உங்கள் கோயில் பக்கத்துலேயே இருக்குது. பழனிக்கு பக்கத்துலேயே போடிக்கு போகிற வழியில் மூங்கிலணை காமாட்சின்னு அந்த கோவிலுக்கு இவரை கூட்டு போய் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் எளிமையாக சொல்லித்தரேன். நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நிச்சயமாக நல்ல வாழ்க்கை வரும். அந்த நாக பித்ரு தோஷம் போகும், நரம்பு பிரச்சனையும் தீரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அதாவது ஒரு சிலர் ஜாதகத்தில் அந்த தை மாதத்தில் உங்கள் ஜாதகத்துக்கு என்ன பண்ணணுங்கிறது தான் ரகசியம் சொன்னேன். ஆனால் அதையே செய்ய விட மாட்டான். என்னையே நீங்கள் தொடர்பு கொள்ள முடியாது, என்னை பார்க்கவே வர முடியாது. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த கிரகங்கள் வரவிடாது. ஆகவே கொஞ்சம்
இது ஒரு விரதம். நேராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக விடிவு காலம் பிறக்கும். இப்போ கூட ஒரு காலர் வந்திருக்காரு, யாருன்னு பார்ப்போம். வணக்கம், நல்ல நேரம். ஹலோ, சொல்லுங்க. எங்க பொண்ணுக்காக கேட்கணுங்க. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? பெங்களூர்ல இருந்து பேசுறோங்க. ஓகேம்மா, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. டேட் 30/1/2002ங்க. ஓகே. புதன்கிழமை நைட்டு 9:35 to 40 வெரி குட். எங்கே இருக்கீங்கம்மா? பெங்களூரில் அல்சூர்ல இருக்கிறோங்க. அல்சூர். இந்த குழந்தைக்கு கொஞ்சம் உடம்பு படுத்தும், அதே மாதிரி படிப்பு கொஞ்சம் தடைப்படும். அதுலேயும் கடந்த ஒரு வருஷமாக ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். என்னுடைய ஆஃபீஸை தொடர்பு கொண்டு மூலிகை பொடி, மூலிகை திரி தரேன், தூப தீபம் போடுங்க, ஒரு மாலை ஒன்று தரேன், அதே மாதிரி தர்பப்பாய் தரேன். அந்த தர்பப்பாயில் உட்காந்து படிக்க சொல்லுங்கள். அவளது உடல் நிலை தேரும், உடல் ஆரோக்கியம் வரும், நல்லா இருக்கும். இது இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். இந்த தை மாதத்தில் நான் அந்த பரிகாரங்கள் சொன்னது சரி. உங்களை வனபோஜனம்னு சொன்னால் யாராவது போவீங்களா? பக்கத்தில் உள்ள வனத்துக்கு போகணும், அந்த வனத்தில் ஒரு இரவு தங்கணும். வீட்டை விட்டு தை பிறந்த பிறகு ஒரு இரவு குடும்பத்தோடு வெளியே போய் இருந்து வனபோஜனம் செய்யணும். அதனால்தான் என் அன்பு நேயர்களை புரிந்து கொள்ளுங்கள், சபரிமலைக்கு ஏன் வனத்துக்கு போகணும்னு சொன்னாங்க. அதுலேயும் இந்த மகர ஜோதியில் போக சொன்னாங்கன்னா ஒரு நாள் போய் தங்கணும். வெறுமனை தங்கி பிரயோஜனம் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த மாவிளக்கு, இந்த மாவிளக்குங்கிறது வெல்லமும் பச்சரிசியும். எல்லாத்துக்குமே விளக்கம் சொல்லி தான் நான் ஜோதிடம் பார்க்கணுன்னா அதுக்கு வயசு பத்தாது. அதனால்தான் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, இந்தாப்பா இதை வச்சுக்க, இதை எடுத்துகிட்டு போய் செய். ஏன்னா விளக்கம் சொல்ல முடியாது, டைம் இல்லை. இது பச்சரிசி சந்திரனை பொறுத்து உங்கள் ஜாதகத்தில் மாவிளக்கு இந்த தை மாதத்தில் போட்டால் மூதாதையர்களுக்கு ஆசீர்வாதம் கிட்டும். இப்போ கூட ஒரு காலர் வந்திருக்காரு, யாருன்னு பார்ப்போம். வணக்கம், நல்ல நேரம். ஹலோ. ஹலோ, சொல்லுங்கள் சார். சார், என் பேர் கோமதி. என் பையனுக்காக பேசுறேங்க சார். டேட் ஆஃப் பர்த் கொடுங்கம்மா. 21/6/2002. ஓகே. எத்தனை மணிக்குமா? இரவு 9:54. ஓகே. எங்கேருந்து பேசுகிறீங்க இப்போ? நான் லைட் ஹவுஸ் வந்து பேசுறேங்க சார். லைட் ஹவுஸ் சென்னையிலையா? ஆமாம், சென்னையிலங்க சார். வெரி குட். எப்படி சமாளிக்கிறீங்க இவரை? அதான் சார், சொல்லுங்க சார். நான் பிடிச்ச முசலுக்கு 3 கால். ஆனால் அன்பானவன், பாசமானவன், வரைகிறதோ ஆடுறதோ பாடுறதோ கலைகளில் ஒரு ஈடுபாடவனாக இருந்தாலும் ஹெல்த் பாதிக்குமா. முண்டக கன்னியம்மன் கோவில் மயிலாப்பூர், நீங்கள் பக்கத்துலேயே இருக்கீங்க. ஒரு 3 ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் போயிட்டு வாங்க. என்னுடைய ஆஃபீஸை தொடர்பு கொள்ளுங்கள். நான் வில்வ மாலையும் ஸ்படிக மாலையும் தரேன். அதை கழுத்தில் போடுங்க. முதல்ல அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி இறங்கும், படிப்பில் கவனம் வரும். அதுலேயும் இந்த வருஷம் எல்லாம் எக்ஸாம் டைம் இல்லையா, எக்ஸாமினேஷன் பிள்ளைங்களுக்கு அத்தனை பேருக்குமே நான் ஒரு மாலை தருவேன். அவங்க படிக்கிறதுக்காக நேரில் வாங்க, அதை நான் சொல்லித்தரேன். லைட் ஹவுஸ் தானே, இந்த வாரம் இந்த மாதம் இன்றைக்கி கூட நான் இங்கே தான் இருக்கேன். தாராளமாக வாங்க. 2, பணப்பிரச்சனைக்கு இவரால் உங்கள் குடும்பத்துக்கு என்னென்னா, இதோ உங்கள் பார்வைக்கு நான் அந்த கோமதி சக்கரன்னு இப்போ காட்ட போகிறேன். அதை வீட்டில் வச்சு வழிபடுங்க, அற்புதமான பலனை தரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். அதாவது இந்த கோமதி சக்கரம், இந்த கோமதி சக்கரத்தை நீங்கள் எப்படியெல்லாம் வழிபடணும், இதை பார்த்தீங்கன்னா அந்த கோமதி நதிக்கரையில் இந்த கோமதி சக்கரம் கிடச்சி அந்த ரேகைகளை பாருங்கள். சூரிய ரேகை, சூரியன் பட்டு தண்ணீர் போய் அந்த சூரியனும் சந்திரனும் கலந்து அதை எப்படியெல்லாம் இறைவன் படைச்சிருக்கான் பாருங்கள். இதுக்கு பேர் தான் ஷாலக்கிராமம், லக்ஷ்மி ஷாலக்கிராமம். இதை வச்சு வழிபட்டால் இது அஷ்டலக்ஷ்மி ஷாலக்கிராமம், அஷ்டலக்ஷ்மி கோமதி சக்கரம். வீட்டினுடைய தலைவாசலை வைக்கிறதுக்காக ஓம்கார கிரகலக்ஷ்மி, அதே மாதிரி குதிரை லாடம் திருஷ்டி. இந்த தை மாதத்தில் இதெல்லாம் நீங்கள் தலைவாசலில் வச்சு ஈட சுத்தி பண்ணால், தலைவாசல் சுத்தம் பண்ணால் கிரகதோஷங்கள் போகும். உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுங்களா, திருவண்ணாமலைன்னு நினைத்தாலே முக்தி. என் அன்பு நேயர்களே, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன், தயவு செஞ்சு கொஞ்சம் பாருங்கள். என்ன, ஆஃபீஸ் கிளம்ப போகிறீங்களா? ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு கிளம்புங்க. திருவண்ணாமலைன்னு நினைத்தால் முக்தி, காஞ்சியில் பிறந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி. கரெக்டுங்களா? ஆனால் பத்ராசலம் அப்படிங்கிற ஒரு ஊரில், அந்த ஊரில் பிறந்தவனே அந்த ஊரில் இறப்பானாங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும்.
பத்ராசல ராமர் கோதண்ட ராமருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அந்த ஊரில் பிறந்தவர்களுக்கு அந்த ஊர்லேயே இறப்பு இருக்குமாங்கிறது அந்த இறைவனின் ஆசி இருந்தால் தான் முடியும்னு சொன்னது எனக்கு மிகப்பெரிய ரகசியமாக இருந்தது. அதுக்காக நான் விசாரணை பண்ணால் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஊர்லேயும் பிணத்தை எரித்தால் கபாலம் வெடித்து உயிர் போகும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. நெருப்பு வச்ச உடனே பட்டுன்னு கேட்கும், போச்சு. ஆனால் பத்ராசலத்தில் இறந்த பிணங்களை எரித்தால் அந்த கபாலம் வெடிக்காது. முக்தி தரும் ஸ்தலம். உலகத்திலேயே எங்கேயும் இல்லாத அதிசயம். நான் நம்பவே இல்லை. அதற்காக நம்ம போய் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டை ஓடு கூட வெடிக்கலை. அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான ஸ்தலம் பத்ராஸ்தலம். அந்த பத்ராசலத்திலேயே வாழறவங்க கூட எனக்கு தெரிஞ்சு நான் 2-3 பேரை கேட்டேன். ஆமாம் சார், எங்கள் அம்மா பக்கத்தில் ஹைதராபாத்துக்கு போனாங்க, அங்கே போய் தவறிட்டாங்க சார். ஆனால் எங்கள் மாமனார் இங்கே வந்து அவர் இங்கே உயிர் விட்டார் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் எதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு ஸ்தலத்திலையும் ஒவ்வொரு ரகசியம் இருக்குது. அந்த கோவிலில் என்ன தானம் பண்ணணும், எப்படியெல்லாம் தானம் செய்யணும். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்தந்த கோவிலில் நம்ம தானங்கள் செய்யும்போது அங்கே யாரோ பிச்சைக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு ரொம்ப பெருமிதத்தோடு நீங்கள் செய்வீங்க. அதெல்லாம் உண்மை இல்லைங்க. இறைவனே அங்கு உங்களுக்கு பிட்சாடனாக காட்சி தருகிறான். பவ்யம் வேண்டும், தலகணம் குறையணும். இங்கே பாருங்கள், ராமேஸ்வரத்தில் இந்த தை அமாவாசைக்கு குளிக்க சொல்கிறோமே, ஏன்? சந்திரனும் சூரியனும் அந்த பூமியினுடைய அம்சம் அப்படி, உருவ அமைப்பு அப்படி, காந்த அலைகள் அங்கே ஒன்று கூடும், ஒன்று சேரும். இந்த இடத்துல நீங்கள் குளிக்கணும். அந்த காந்த அலைகள் சிரசில் வாங்கணும். சந்திரனுடைய அம்சம் பெற்ற பச்சரிசியும் வெல்லமும் கலந்து மாவிளக்கு போடணும். அந்த மாவிளக்கு போடுறது மட்டும் இல்லை, அந்த மாவிளக்கு ஃபுல்லாக எரியிற வரைக்கும் அங்கேயே இருக்கணும். எத்தனை பேர் இதை செய்கிறோம்? விளக்கு போட்டு வந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஆனால் அந்த விளக்கை வந்து அந்த கடலில் போய் கரைக்கணும். அந்த மாவு கரைந்தால் அவ்வளவு புண்ணியம். இங்கே பாருங்கள், இப்படிப்பட்ட சுமங்கலிகளுடைய பாதங்களுக்கு வெள்ளி கொலுசு போட்டு உங்கள் மனைவி, உங்கள் தாய், உங்கள் சகோதரி அத்தனை பேருக்கும் அந்த கால்களுக்கு மஞ்சளும் குங்குமம் விட்டு ஃபுல் மஞ்சள் போட்டு நீங்கள் வழங்கினால் ஜாதகத்தில் எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் சுமனிகள் ஆசீர்வாதம் செய்ய கிரகதோஷம் போகும். இந்த சூட்சுமம் இந்திய தேசத்தில் மட்டும்தான், அந்த சாஸ்திரங்களில் மட்டும்தான் மிக எளிமையாக சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் நான் சென்னையில் தான் இருக்கேன். இந்த தை மாதம், தை அமாவாசையில் நீங்கள் எப்படியெல்லாம் ஜெயிக்கலாம், இதையெல்லாம் விட இங்கே பாருங்கள், அந்த பெரிய கைக்குள்ள சின்ன கை. நான் கூட அப்படி ஒத்தி கொஞ்சம் வழி விடுறேன் பாருங்களேன். ஆமாங்க, நான் இப்படி ஒத்திக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த பெரிய கைக்குள்ள சின்ன கை. தை மாதம் நீங்கள் தான தர்மங்கள் செய்தால் உங்களுக்கு என்ன பலன் கிட்டும்? மூதாதையருடைய கைக்குள்ள நீங்கள் இருக்கீங்க. அந்த மூதாதையர்கள் பெரிய கை, நீங்கள் சின்ன கை. எவ்வளோ அழகாக உங்களை காப்பாற்றுறாங்க. தானம் தர்மம் தலை காக்கும், தர்மம் தலை காக்கும். அதுதான் ஜாதகத்தினுடைய ரகசியம். நீங்கள் என்கிட்ட வாங்க, நான் எல்லாத்தையும் தலையெழுத்தை மாற்றுறேன். யாராலையும் மாற்ற முடியாது. ஆனால் தானங்களும் தர்மங்களும் இப்படி உங்கள் மூதாதையர்கள் உங்களை பொன் போல காப்பாற்றுவார்கள், நாகம் குடைப்பிடிப்பது போல காப்பாற்றுவார்கள். அதனால தான் சொல்கிறேன், இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் நான் சென்னையில் இருக்கேன். வலம்புரி சங்கு, நவரத்ன ராம ஜாதகம், சங்கு வளையல், அதே மாதிரி கோமதி சக்கரம், அஷ்டலட்சுமி கோமதி சக்கரம் அத்தனையும் வச்சு வழிபட்டு இந்த தை மாதத்தில் நீங்கள் எப்படியெல்லாம் ஜெயிக்கலான்னு, வாஸ்து தோஷம் போகிறதுக்கு, வியாதிகள் போகிறதுக்கு நீங்கள் தாராளமாக வாருங்கள். இது ஒரு தகப்பன் வீடு, இது ஒரு குரு வீடு. உங்கள் கிரக தோஷங்களுக்கு தை மாதத்தில் எப்படியெல்லாம் ஜெயிக்கலாம்? வனபோஜனம் செய்யலாமா? தானங்கள் செய்யலாமா? அல்லது சுமங்கலிகளுக்கு பூஜை செய்யலாமா? எல்லாத்தை விட வீட்டிலேயே நமக்கு தாயும் தகப்பனும் இருக்கிறார்கள், மனைவி இருக்கிறாள், சகோதரி இருக்கிறாள், ஏன் பெத்த குழந்தையே மகளே இருக்கிறாள், மகன் இருக்கிறான். இவர்களுக்கெல்லாம் இந்த தை மாதத்தில் எப்படியெல்லாம் செய்யணும்? இந்த போகி பண்டிகைக்கு, ஒரே நிமிஷம், போகி பண்டிகைக்கு குழந்தைகளுடைய தலையில் நவதானியம் வச்சு வணங்கணும். அதனால் இந்த தை மாதம் மிக சிறப்பு வாய்ந்தது. இந்த வாரம், இந்த மாதம் உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உடனே ஃபோன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. பூஜை பொருட்களோட இந்த தை மாதத்தை சிறப்பாக கொண்டாடுவோம்.
26ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி மீண்டும் அது வக்கரம் பெறுகிறது. கவலைப்படாதீங்க, அதையெல்லாம் பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியை மறு ஒளிபரப்பு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 மணிக்கு ராஜ் டிஜிட்டல் ப்ளஸில் பார்ப்போம். மீண்டும் அடுத்த வாரம் வசந்த பஞ்சமி, அது செய்தால் உங்கள் வாழ்வில் என்ன வசந்தம், அடுத்த வாரம் பார்ப்போம். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. நுங்கம்பாக்கம் ரயிலடி வெளியே வந்தவுடன் நெல்சன் மாணிக்கம் ரோடு, இடதுபுறம் சூளைமேடு நெடுஞ்சாலை, நெடுஞ்சாலையில் வலதுபுறம் 4வது தெரு பாஷா தெரு, பாஷா தெருவின் நடுவில் வலம்புரி விநாயகர் கோவிலில் நின்று அவரை வணங்கி உங்கள் வலதுபுறம் பாருங்கள் சிறிய தெரு, அதில் 4வது வீடு, தரைதளம்தான் ஆபீஸ். வலம்புரி விநாயகர் அங்கேயும் உங்களை வரவேற்பார். ஜோதிடரை நீங்கள் சந்திக்கும் நேரம் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை, மாலை 4 மணி முதல் 7 மணி வரை.